ஹாய் சுட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாம். முரட்டு ஆடு அதன் அருகே அழகிய ஆறு ஓடிக்கொண்டிருந்துச்சு. அங்கே ஆறு ஓடிக்கொண்டிருந்ததால் மலையடிவாரத்தில் பச்சை பசேல்னு புல் வளர்ந்துருந்துச்சு. மலையடிவாரத்தோட மேலே அங்கங்கே காணப்படும் சமப்பரப்பு பகுதியில் சின்ன சிறு வீடுகள்லாம் இருந்துச்சு. அங்கு வாழும் மக்கள் தங்களது பிழைப்புக்காக ஆடு, மாடு, இன்னும் பிற கால்நடைகளை வளர்த்து வந்தாங்க. இதிலிருந்து வரும் வருவாயை கொண்டு வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருந்தாங்க. அவர்கள் வளர்க்கும் ஆடுகள் மலையடிவாரத்தில் வளர்ந்துள்ள புல்லை தின்ன அங்கே மேய வருது. மாடுகளால் சரிவில் நிற்க முடியாததால் அவைகள் அங்கு வர்றதில்லை. அங்கே ஒரு முரட்டு ஆடு இருந்தது. உடல் பருத்து கொம்புகள் ரெண்டும் வளர்ந்து முறுக்கி கொண்டிருந்துச்சு. அதை பார்த்து மற்ற ஆடுகள் பயந்து ஒதுங்கி போய்விடும். அதனால் அந்த முரட்டு ஆட்டுக்கு திமிர் வந்துருச்சு. அது மேய்ந்து கொண்டிருக்கும் இடத்த அருகில் வேறு ஆடுகள் வந்து விட்டால் அவைகளை முட்டி தூர விரட்டிவிடும். அவற்றின் கரையோரம் மேய்ந்து கொண்டிருந்த ஆடு ஒன்று ஆற்றினோரம் வந்த முதலையை பார்த்து விட்டு பயந்து தப்பித்தம் பிழைச்சோன்னு ஓடி வந்தது. பயந்து ஓடி வந்த அந்த ஆடு முரட்டு ஆடு மேய்ந்து கொண்டிருந்த இடத்திற்கு அருகே வந்துருச்சு. அதை பார்த்த முரட்டு ஆடு ஓடி வந்த ஆட்டை பார்த்து, நான் மேய்ஞ்சு கொண்டிருக்கும் இடத்துக்கு நீ எப்படி வரலாம் அப்படின்னு கோவமாக கேட்டுச்சு. அதற்கு அந்த ஆடு, அங்கே முதலையை பார்த்தேன், அதனால் வேகமாக ஓடி வந்துட்டேன்னு அமைதியாக சொன்னுச்சு. முரட்டு ஆடோ அது சொன்னதை கேட்கல. ஓடி வந்த அந்த ஆட்டுடன் சண்டை போட ஆரம்பிச்சிச்சு. அந்த ஆடோ சண்டை போட விரும்பாமல் சமாதானமே பேசிச்சு. முரட்டு ஆடு அது சொன்னதை கேட்கல. வேறு வழியின்றி அந்த ஆடு முரட்டு ஆட்டோட எதிர்த்து நின்று ஆக்ரோஷமாக சண்டையிட்டுச்சு. மலை சரிவான பகுதியில் 2 ஆடுகளும் சண்டையிட்டு கொண்டிருக்கும்போ முரட்டு ஆடு கால் சறுக்கி மலையடிவாரத்தில் உருண்டு போய் ஆற்றுல விழுந்துருச்சு. ஆற்றின் கரையோரம் வாயை பிளந்து கொண்டு காத்திருந்த அந்த முதலை அந்த முரட்டு ஆட்டை கவ்விக்கொண்டு ஆற்றுக்குள்ளேயே போயிடுச்சு. தானே பெரியவன் அப்படிங்கிற மமதை ஏற்பட்டா இதுதான் கதி. ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.